எல்லாரும் மேலே போய் தாங்க ஆகணும். அப்போ யாரையும் விட போகிறது கிடையாது. சிலர் யோக சக்தியினால தூய்மையாயிட்டு மேலே வருவாங்க, சிலர் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு மேலே வருவாங்க. ஆக மத்த எல்லாரும் ஒரு இடத்து ஒரு தாய் மக்கள் தான், எல்லாரும் ஒரு தாய் வீடு தான். எது? பரந்தாமம். இப்போ டைம் கொடுத்ததே எதுக்காக? ஆத்மால இருக்கிற கரை நீக்கிறதுக்காக தான். சீக்கிரமா சரி பண்ணுங்க. इसलिए इनको योग अग्नि भी कहते हैं. அதனால யோக அக்னி வந்து சரியா எரிய மாட்டாங்க. மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்தா எனக்கு சரியாகிறது. கொஞ்சம் எரிமலை வெடிக்கிற மாதிரி யோகா பண்ணுங்க. ஜுவாலாமுக்கி யோகா இப்போ வேணும். அக்னி சே பாப்ப பஸ்ஸம होते हैं ना. அக்னியினால எரிங்க பாவத்தை. தண்ணியில பாவத்தை எரிக்க முடியாது. கங்கையில போய் குளிக்கிறதுனால பாவம்லாம் போகாது. அக்னியில தான் பாவம் போகும். ராமாயணத்துல சீதையை யோக அக்னியில குளிச்சுட்டு நீ வந்தாதான் நான் அயோத்தி கூட்டின்னு போனேன்னு சொன்னாரே தவிர, நீ வந்து அந்த கங்கையில குளிச்சுட்டு வா நான் கூட்டின்னு போறேன்னு சொன்னாரா? உலகத்துக்கே ரைட்ஸ் இருக்கு. எல்லாம் இறைவனோட குழந்தைங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க என்ன விட்டு தூரம் போயிடாதீங்க அப்படின்னு சிவ பாப்பா சொல்றாரு. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு புத்தி கொடுத்துருக்குறான்ல, அதை யூஸ் பண்ணுங்க. எங்க போச்சு புத்தி? பகுத்தறியும் சக்தி எங்க? புத்தி ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் எதையோ திங்க் பண்ணுது. ஞான பயன்ஸ்ல நிரப்புங்க, சேவா பண்ணுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ எவ்வளவு சேவா பண்ண முடியுமோ பண்ணி பாக்கியத்தை எடுத்துக்கோங்க. ரக் தேக்குக்கர் ஞான தேனாக பாத்திரம் அறிந்து ஞானத்தை சொல்லுங்க. நல்ல ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கணும். பார்த்தவொடனே கண்டுபிடிக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பாம இருக்கணும்னா வைப்ரேஷன் கேட்ச் பண்றணும். இதுக்கெல்லாம் புத்தி கொஞ்சம் ஷுரோடு புத்தி வேணும். கேட்ச் பண்ணுங்க வைப்ரேஷனை. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? உலகத்துல துக்கம் அசாந்தி தான் அதிகமா இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்னு சாட்சியா இருங்க. அதே சமயத்துல வைராக்கியம் வரணும். என்ன இருக்கு இந்த உலகத்துல? வைராக்கியம், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் வர வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி பவ. இந்த கலியுகத்துல என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உங்களுக்கு மட்டும் முன்னேறும் கலைதான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிய போகுதில்ல, மரண ஓலம் தான். உங்களுக்கு வெற்றி முரசு தான். ஆப் கிசி பி பரிஸ்திதி சே கபராத்தே நஹி. நீங்க எந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டீர்கள். ஏன் தயாரோ? உங்களுக்கு தான் ஏற்கனவே ரெடிமேடா இருக்கிறீங்க. நீங்க புதுசா யாராவது சரீரம் விட்டா பயப்படுவாங்க. சில பேர் பயப்படுறாங்க. நம்ம சரீரம் விடுறதுக்கே பயப்பட போறது இல்லை. ஏடா நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்கிறோம். சாட்சி ஹோக்கர் ஹர் பிரகார கா கேல் தேக் ரஹே ஹோ. சாட்சியாக இருந்து எல்லாரும் நடத்துற விளையாட்டை பாருங்க, மஜா வரும். நானே அப்படிதான் பாக்குறேன்னு ஸ்ரீ பாபா சொல்றாரு. சாட்சியா இருந்து பாக்குறாரு. டைரக்டரே சாட்சியா இருந்து பாக்குறாரு. மெயின் ஆக்டர் அவரு தான். கொஞ்சம் நீங்களும் கத்துக்கோங்க. வாழ்க்கையை ரசிக்கணுமா? சாட்சியா இருந்து பாருங்க. எல்லாரோட ரோல், எல்லாரோட ஆட்டத்தை பாருங்க, சாட்சியா இருந்து ரசிக்கலாம். இன்வால்வ் ஆன டென்ஷன் ஆயிடுவீங்க. சொல்லி கொடுக்குறாரு. சிலரோட ரோல அழுகிறத கத்துறத நீங்க சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஜா வரும். அவனுடைய சிரிப்பாட புண் வருவல. இந்த கிருஷ்ணர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அசுரர்கள் வருவாங்க, ஓட கத்துவாங்கல்ல அசுரர்கள். சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாரு. அப்புறம் வதம் வேற பண்ணிடுவாரு. சாட்சியா இருங்க, சாட்சியா இருங்க. जो कलयुगी दुनिया के दुख अशांति का नजारा साक्षी होकर दिखते हैं, वह सहज ही बेहद के वैरागी बन जाते हैं. யாரு கலியுகத்தில் உலகத்துல இருக்கக்கூடிய துக்கம் மற்றும் அசாந்திய சாட்சியா வந்து பாக்குறாங்களோ அவங்க சீக்கிரமா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி ஆயிடுவாங்க. ஸ்லோகன் சொல்றாரு, ஐசிபி தர்ணி தயார் கர்ணி ஹை தோ. எப்படிப்பட்ட நிலமா இருந்தாலும் அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா நிலத்தை பண்படுத்திட்டு உழுவாங்கல்ல, நிலத்தை உழுதுட்டு தான் விதை போடுவாங்க. எப்படிப்பட்ட நிலமா இருந்தாலும் மனிதனுடைய மனம் எப்படி இருந்தாலும் பாபா சொல்றாரு, நீங்க போடுற விதை எது? ஞானம்ன்றது விதைக்கிறோம். வாணிக்கு சாத்து விருத்தி சே சேவா கரோம். இந்த விதையை வந்து போடுறீங்கல்ல, அந்த விருத்தி வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு மாமர விதை போடுறோம்னா கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு தானே விதை போடுவாங்க. நீங்க வைப்ரேஷன் கொடுக்கறது அவங்க மனசுல பள்ளம் தோண்டிடும். அதுக்கப்புறம் நீங்க போடுற விதை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மழை இதெல்லாம் வரும்போது காற்றுல மண்ணு மூடிடுது, மழை பொழிஞ்சது அப்படின்னா விதை முளைக்க ஆரம்பிச்சிடுது. இல்லை, காலப்போக்கில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க விதை மட்டும் போடாதீங்க, அவங்க கொஞ்சம் ஆழமா போட்டுருங்க விதையை.
ஆழத்தில் இறக்கிடுங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரீச் ஆகுற மாதிரி என்ன பண்ணிடுங்க, ஞானத்தை விதைய உள்ளே இறக்கிடுங்க. அப்புறம் அது எப்போ வேணாலும் மலைச்சிக்கிட்டோம், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஞானத்தை உள்ளே இறக்கி விட்டுடணும், அதான் உங்கள் வேலை. ஒரு மிஷினரி வந்து செட் பண்ணுவாங்க முதல்ல. இப்போ வந்து கம்ப்யூட்டரே வாங்குறீங்க, மொபைலே எடுக்கிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க, எல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுறாங்க தானே. செட்டிங்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, அது கூட முதல்ல செட் பண்ணுறாங்க. ஒரு முறை செட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.